நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வைத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அதிரடி வெற்றி இப்போது இந்திய அரசியலில் ஒரு புதிய போராட்ட கலாச்சாரத்தை தொடங்கி வைத்துள்ளது. அடுத்த இலக்கு யார் என்ற கேள்விக்கு விடையாக இப்போது ஒட்டுமொத்த டெல்லியின் பார்வையும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை நோக்கி திரும்பியுள்ளது. நீட் விவகாரம் ஒரு மாத காலமாக தேசிய ஊடகங்களை ஆக்கிரமித்திருந்த வேளையில் அதற்கு அடியில் கனன்று கொண்டிருந்த எத்தனால் பெட்ரோல் எதிர்ப்பு போராட்டம் இப்போது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ள 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் கொள்கைதான் இந்த புதிய மோதலின் மையப்புள்ளி. சிஜேபி பாணியிலேயே தற்போது E20 ஜனதா கட்சி என்ற புதிய அமைப்பு உருவாக்கியுள்ளது. இவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு வாகன ஓட்டிகளை அதிர வைத்துள்ளது. சமீபத்திய ஆய்வின்படி 2023 ஆண்டிற்கு முன்னால் வாங்கப்பட்ட வாகனங்களில் சுமார் 60% அதிகமானவை இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலால் மைலேஜ் குறைவதோடு என்ஜின் கோளாறுகளையும் சந்திப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2015க்கு முன்பு தயாரிக்கப்பட்ட பழைய வாகனம் இந்த எரிபொருளை தாங்கும் திறன் கொண்டவை அல்ல என்று போக்குவரத்து சங்கங்கள் கொந்தளித்து வருகின்றன. செயல்பாட்டாளர் டெக்ஸின் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். குணவல்லா தலைமையிலான டீம் பாரத் அமைப்பு வரும் ஜூலை 31ஆம் தேதி டெல்லியில் காடி மார்ச் என்ற பிரம்மாண்ட வாகன பேரணியை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லி டாக்ஸி மற்றும் சுற்றுலா வாகன உரிமையாளர் சங்கம் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட உள்ளது. எங்களுக்கு தேர்வு செய்யும் உரிமை வேண்டும், பழைய வாகனங்களுக்கு ஏற்ப E10 அல்லது சுத்தமான பெட்ரோலை வழங்க வேண்டும் என்பதை 15 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம் என்று நிதின் கட்கரி முன்பு சொன்ன வாக்குறுதியை சுட்டிக்காட்டி இப்போது அவரை பதவி விலக கோரி முழக்கங்கள் வலுக்கின்றன. இந்த விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி களமிறங்க உள்ளதா? பெட்ரோல் அரசியலில் டெல்லியில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. ஒருபுறம் எத்தனால் உற்பத்தியால் விவசாயிகளுக்கு லாபம் என்று அரசு வாதிட்டாலும் மறுபுறம் இது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஊழல் என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தன் மீது அவதூறு பரப்புவதாக நிதின் கட்கரி நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் மாணவர் போராட்டத்தைப் போலவே இந்த எரிபொருள் போராட்டமும் ஆட்சியை ஆட்டுவிக்குமா என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. உங்கள் வாகனத்தின் என்ஜின் பாதுகாப்பானதா என்ற அச்சம் இப்போது ஒவ்வொரு சாமானிய மனிதனை இந்த போராட்டத்தின் பக்கம் திரும்ப வைத்துள்ளது.